பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலம் நம்முடைய பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் தம்முடைய குமாரன் மூலியமாக நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டே உலகங்களையும் உண்டாக்கினார். அவரை அறிகிற அறிவில் வளர்கிறவங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். பெரிய பட்டணத்தார் மனோவாஞ்சிய வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததினால் அவர்கள் தெசலோனிக்கேயில் உள்ள காட்டிலும் நற்குணசாலிகளாக படிக்கிறோமே. நாங்களும் நற்குணசாலியாக மாற, உமது மனவாட்டியாய் மாற எங்களுக்கு கிருபைகளை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு பாகம் 12. இந்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறுக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். கடந்த 11 பாகங்களாக இயேசு கிறிஸ்துவின் ஆதியிலிருந்து நாம் தொடர்ச்சியாக கவனித்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாகம் 12 எதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம்னா, யோவான் ஸ்நானகன் கைது செய்யப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றுகிறார். அதிலிருந்து நம்ம கவனிக்க போகிறோம். யோவான் ஸ்நானகன் கைது செய்யப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய இருப்பிடத்தை அங்கே யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு மாற்றுகிறதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எதை குறித்து தியானிக்க போகிறோம்னா, இந்த கலிலேயா ஊழியத்துக்குடைய முன்னுரையையும் பிரபுவின் மகனை குணமாக்குதல், ராஜாவின் மகனை குணமாக்குதலை குறித்து நம்ம அநேக விஷயங்களே நம்ம பார்க்க போகிறோம். பிறகு நாசரேத்தில் அவர் வளர்ந்த நாசரேத்தில் இயேசு புறக்கணிக்கப்படுகிறதையும், பிறகு ஜெபாலயத்தில் அசுத்த ஆவியுள்ள மனிதனை சுகமாக்குறதையும், கடைசியாக குஷ்டரோகியை அவர் சுகமாக்கிறதையும் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். முதலாவது கலிலேயா ஊழியத்தின் முன்னுரையை நம்ம வாசிக்கிறோம், படிக்கிறோம். யோவான் ஸ்நானகனுடைய அந்த கைதிக்கு பிறகு யோவான் ஸ்நானகன் பாருங்க எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இடத்துல பிறந்த யோவான் ஸ்நானகனை போல பெரியவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அவன் பாருங்க, இயேசு பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொன்னவன், எனக்கு பின்பாக வருகிறவர் என்னிலும் வல்லவராக இருக்கிறவர் என்று சொன்னவன், அவர் பாதரட்சையின் வாரை அல்லது பாதரட்சியை எடுக்கக்கூட தகுதி இல்லை என்று சொன்னவன், பாருங்க அவன் சிறையில் அடைபட்ட பொழுது, ஒரு நெருக்கத்தில் அவன் உண்டான பொழுது, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவரை காத்திருக்க வேண்டுமா என்று தன்னுடைய அவிசுவாச வார்த்தைகளை உதிக்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ யோவான் ஸ்நானகன் கைது செய்யப்படுகிறாரு. அந்த கைது செய்யப்பட்ட சம்பவத்தை தெரிந்த உடனே இயேசு தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றிக்கொள்கிறார். கலிலேயா ஊழியத்தின் முன்னுரை வாக்கியங்கள் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 12லிருந்து 13 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, யோவான் ஸ்நானகன் கைது செய்யப்பட்ட பிறகு உடனே இயேசு கலிலேயா போய் செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே அவர் வாசம் பண்ணினார். எங்கே? செபுலோன் நப்தலி அருகில் இருக்கக்கூடிய கடற்கரைக்கு அருகில் இருக்கக்கூடிய பட்டணம் தான் இந்த கப்பர்நகூம். சரிங்களா? இந்த கப்பர்நகூம் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, இயேசு ஊழியம் செய்த இடங்கள்ல. இந்த நாகூம் தீர்க்கதரிசியோட சொந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பர்நகூமுக்கு தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றுறாரு. மத்தேயு 4:15 என்ன சொல்லுது அந்த வசனம்? இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டபடியே இப்படி நடந்தது. ஏன் கலிலேயாவுக்கு போனாரு, அந்த செபுலோன் நப்தலிக்கு போனார்னா, ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு, இயேசு இங்கே வரும்பொழுது மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏசாயா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள்ல அழகா அவர் சொல்லியிருக்கிறத பார்க்கலாம். ஏசாயா என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்துவோடைய அந்த கலிலேயா பிரவேசத்தை குறித்து? ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல் அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரம் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயா ஆகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அதாவது மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம். இந்த கலிலேயாவை குறித்து ஏசாயா என்ன சொல்றாருன்னா, கலிலேயாவை குறித்து ஏசாயா என்ன சொல்றார் அப்படின்னா, மரண இருளின் தேசம் சொல்றார். கலிலேயா எப்படிப்பட்ட தேசமா? மரண இருளின் தேசமா. அந்த தேசத்துக்கு
ஜீவனின் ஒளியானவர், பரத்திலிருந்து வந்த ஒளியானவர், நானே வழி என்று சொன்ன ஒளியானவர் அந்த தேசத்துக்கு செல்லும் பொழுது மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்கிறதை நம்ம பார்க்கலாம். ஏசியா தீர்க்கதரிசி சொன்னபடியே அவர் கன்னியின் வயிற்றில் பிறந்தார். கலிலேயா நாட்டிற்கு அவர் செல்கிறத பார்க்கலாம். கலிலேயா நாட்டிற்கு செல்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இதே தான் லூக்கா 4ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் பார்க்கலாம். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. அவர்களுடைய ஜெபாலயங்களில் அவர் உபதேசித்து எல்லோராலும் புகழப்பட்டார். இப்போ பார்த்தோம்னா நம்ம இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை வரலாறு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல எல்லாம் மாறி மாறி மிங்கிலாக எழுதியிருக்கும். அதை நம்ம முறைப்படி வரிசைப்படுத்தி ஒழுங்கும் கிரமமாக இதற்கடுத்து இதுன்னு பார்த்துட்டு வர்றோம். அவர் இயேசு கிறிஸ்து கலிலேயா உள்ள இந்த கானால முதல் அற்புதம் செய்கிறாரு. முதல் அற்புதம் செஞ்சுட்டு பாருங்கள், இந்த யோவான் ஸ்நானகனுடைய கைது இதெல்லாம் மாறி மாறி நடக்கிறது. அப்போ அவர் தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றுறாரு. இருப்பிடத்தை மாற்றும் பொழுது இதற்கு முன்பாகவே கலிலேயாவில் உள்ள கானாவில் திராட்சரசத்தை தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினாரு. அந்த இடத்துக்கு மறுபடியும் அவர் போகிறார். இதிலிருந்து வேத பாடகம் ஆரம்பிக்குது. எப்படி கானாவூரில் முதல் அற்புதத்தை தொடங்கி வச்சுட்டு மறுபடியும் அவர் கானாவூருக்கு போகும்பொழுது அப்போ ஒரு மனுஷனுக்கு இந்த செய்தி தெரிகிறது. ஒரு மனுஷனுக்கு செய்தி தெரிகிறது. இந்த பிரபுவின் குமாரனை குணமாக்குதல் அப்படிங்கிற செய்தியை நாம் கொஞ்சம் ஆழமாக தியானிக்க போகிறோம். இந்த பிரபுவின் மனுஷன் ராஜாவின் மகன் அப்படின்னு போட்டிருக்கும். ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாக இருந்தான். எது? யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 46 54 வரைக்கும் தியானிக்க போகிறோம். யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 46 54 வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன். இந்த ராஜாவின் மனுஷர் அப்படின்னா ஏரோது அகரிப்பாவை குறிக்கிறது. ஏரோது அகரிப்பாவை குறிக்கிறது. அப்போ ராஜாவின் மனுஷனை தான் இவங்க பிரபுவின் குமாரன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இந்த ராஜாவின் மனுஷனை எப்படி போட்டிருக்கும்னா நோபல் மேன், அதாவது பிரபுன்னு போட்டிருக்கும். இங்கே தமிழில் ராஜாவின் மனுஷன் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் பிரபு, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரபு. ஆங்கில வேதாகமங்கள் இப்படியாக அந்த ராஜாவின் மனுஷனை குறிப்பிடுகிறது. கப்பர்நகூமில் ஒரு பிரபு இருந்தார். இன்னொரு வேதம் எப்படி சொல்லுது அப்படின்னா, மொழிபெயர்ப்பு ஒரு அதிகாரி, அரசாங்க அதிகாரி இருந்தார். இன்னொரு மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுதுன்னா, ஒரு நூற்றுக்கு அதிபதி இருந்தார் அப்படிலாம் போட்டிருக்குது. சரிங்களா? இன்னொரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, ராஜாவின் அரசவையில் ஒரு குறிப்பிட்ட அதிகாரி இருந்தார் அப்படின்லாம். ஆங்கிலத்தில் இப்போ தமிழில் நம்மளுக்கு ஒரே மொழிபெயர்ப்பு தான் இருக்குது. ஆங்கிலத்தில் அநேக மொழிபெயர்ப்பு இருக்குது. அப்போ வேதத்தை ஆழமாக அழுத்தி நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா அநேக மொழிபெயர்ப்புகளை படிக்கும்பொழுது இதுக்கு இந்த அர்த்தம், இதுக்கு அந்த அர்த்தம் சேர்ந்து படிக்கும் பொழுது அநேக விஷயங்களை நாம் கண்டுகொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம், அர்த்தத்தை புரிந்து கொள்ளலாம். அப்போ இங்கே தமிழில் ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன், ராஜாவின் மனுஷன் போட்டிருக்குது. ஆங்கிலத்தில் பிரபுன்னு போட்டிருக்குது. ஆங்கிலத்தில் பிரபு அப்படின்னு போட்டிருக்குது. ஆனால் வல்கேட் மொழிபெயர்ப்பில் நூற்றுக்கு அதிபதி அப்படின்னு போட்டிருக்கு. அந்த எழுத்துக்கு நூற்றுக்கு அதிபதி அப்படின்னு போட்டிருக்கு. சரி, இப்போ இந்த சம்பவத்திலிருந்து நம்ம அநேக விஷயங்களே நம்ம விசுவாசத்தை குறித்து தெரிந்து கொள்ள போகிறோம். இவர் எங்கே வந்திருக்காரு? அங்கே யோர்தானை விட்டு கடந்து அவர் கலிலேயாவுக்கு வந்திருக்கிறார். இப்போ கலிலேயாவில் தான் கானா ஊர் இருக்குது. ஆனால் இந்த ராஜாவின் மனுஷன் எந்த ஊருக்கு சொந்தக்காரன்னா, எந்த ஊரில் இருக்கிறான், அவனுடைய வீடு எங்கே இருக்குன்னா கப்பர்நகூமில் இருக்குது. கப்பர்நகூமில் இருக்கிறவனுக்கு கானா ஊருக்கு வந்திருந்த இயேசுவை பற்றி கேள்விப்படுறான். ஏன் கேள்விப்படுறான்னா, இவனுடைய மகன் மரண வியாதியாக இருக்கிறான், மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருக்கிறான். சரிங்களா? எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும், பிரபுவாக இருந்தாலும், உத்தியோகஸ்தராக இருந்தாலும் மகனுக்குன்னு வரும்போது பயப்படுறத, பதட்டப்படுறத பார்க்கலாம். அதான் உண்மையான தகப்பன். இந்த சம்பவத்திலேருந்து நம்ம 2 விஷயத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். மகன் மீது வைத்த அன்பையும் இயேசுவின் மீது வைத்த விசுவாசத்தையும் நாம் பார்க்க போகிறோம். இந்த ராஜாவின் மகன் மீது வைத்த அன்பையும் இயேசுவின் மீது வைத்த விசுவாசத்தையும் நாம் பார்க்க போகிறோம். அப்போ இந்த ராஜா மனுஷன் வீடு இருக்கிற இடம் எந்த இடம்? கப்பர்நகூம். இந்த கப்பர்நகூமில் இவருடைய வீடு இருக்குது. ஒரு அரசாங்க அதிகாரி, பிரபு, ராஜாவின் அரசபையில் இருக்கக்கூடியவன், ஒரு நூற்றுக்கு அதிபதினு சொல்கிறாங்க. அவருடைய மகனுக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதி, மரிக்க போகிறான். அப்போ இவருக்கு தெரியுது, போன முறை
அவர் கானாவுக்கு வந்திருந்த போது மிகப்பெரிய அதிசயத்தை செய்தார் என்றும் அதனால் அவருடைய கீர்த்தி பரம்புது. அதுக்கிடையில் ஜெப ஆலயங்களையும் வல்லமையாக பிரசங்கிக்கிறாரு. அவர் ஒருபோது இந்த மாதிரி யார் இப்படி பிரசங்கித்தது இல்லையே ஆச்சரியப்படுறாங்க. அவருடைய கீர்த்தி எல்லா இடத்துக்கும் பரவுது. அப்படி பரவும் பொழுது தன்னுடைய மகன் குணமாக வேண்டி ஏன்னா ராஜாவின் மகன் வைத்தியர், நிறைய வைத்தியர் தெரியும். வைத்தியரிடம் அவன் எவ்வளவோ பார்த்துருப்பான், ஆனால் நோய் குணமாகலை. ஏன்னா ராஜாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவன், அவனுக்கு அதிகாரம் இருக்குது. எவ்வளவோ அவன் வைத்தியரை பார்த்திருந்தும் மகனுடைய வியாதி குணமாகவில்லை. அப்போ இவனுடைய வீடு கப்பர்நகூமில் இருக்குது. இயேசு கானாவூருக்கு வந்திருக்காரு. கப்பர்நகூமில் இருந்து கானாவூர் நல்லா கவனிக்கலாம், 25 கிலோமீட்டர்லேருந்து 32 கிலோமீட்டர் வரைக்கும் அநேக இடத்துல வேத குறிப்புகளில் நிறைய வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. எவ்வளோ சொல்கிறாங்க? கரெக்டாக 25 கிலோமீட்டர்லேருந்து 32 கிலோமீட்டர், 25 கிலோமீட்டர்லேருந்து 32 கிலோமீட்டர். இதனுடைய பயண தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 மணி நேரம். இதனுடைய பயண தூரம் 16 மணி நேரம். இப்படி நம்ம அந்த கப்பர்நகூம்லேருந்து வந்த ராஜாவின் மகன் கானாவூருக்கு போனால், இயேசுகிட்ட பேசினா, திரும்பி வந்தான் அப்படின்னு நம்ம படிச்சுட்டு போயிடுறோம். ஆனால் அதனுடைய நீள அகலம் ஆழம் என்ன அப்படின்னு படிக்கும் பொழுது அநேக கண்கள் விரியத்தக்க பெரிய சுரங்கங்கள் உள்ளே இருக்குது. சரியா? அதை நம்ம வெட்டி எடுக்கணும். ஆற்று ஓரத்துக்குள்ள போனால் கூழாங்கல் தான் கிடைக்கும். ஆனால் கடல் உள்ளே போனால் அநேக பொக்கிஷங்கள் உள்ளே இருக்கிறத பார்க்கலாம். அநேக பொக்கிஷங்கள். ஆனால் கடல் உள்ளே போக பிரயாசப்படணும். சரியா? அப்போ வேதத்தின் ஆழத்துக்குள்ளே போகும்போது கப்பர்நகூம்லேருந்து அவன் கானாவூர் போகணுன்னா 16 மணி நேரம் பிரயாணம் பண்ணணும். 16 மணி நேரம் பிரயாணம் பண்ணணும்னா அவன் 25லேருந்து 32 கிலோமீட்டர் கடக்கணும். நம்ம ராஜாவின் மனுஷன் கடந்து போயிருக்கான் பாருங்க. தன் மகனுக்காக அவன் கடந்து போயிருக்கிறான். சரி, இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த பிரபுவுக்கும், அதாவது ராஜாவின் மகனுக்கும் ராஜாவின் மனிதனுக்கும் ஒரு சம்பாஷணை, ஒரு உரையாடல் நடக்குது. இயேசுவை அவன் சந்தித்த நேரம் நண்பகல் 1 மணி. அதாவது வேதத்தில் என்ன போட்டிருக்கும் அப்படின்னா 7ஆம் மணி வேலை. 7ஆம் மணி வேலைனா சரியாக பிற்பகல், அதாவது மதியானம் 1 மணி. அவன் நேற்று கிளம்பியிருக்கலாம். இன்று இயேசுவை சந்தித்திருக்கலாம். சரிங்களா? ஆனால் சந்திச்சுட்டான். இயேசு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட போது அவ்விடத்திற்கு தன் மகன் மரண அவஸ்தையா இருக்கிறபடினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதில் ஒரு அண்டர்லைன் போடக்கூடிய வார்த்தை என்னன்னா, வர வேண்டும். என்னோடு நீர் 25 கிலோமீட்டர் என்னோடு நீர் வர வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். இதே இது நம்ம மத்தேயு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்க்கும்போது நூற்றுக்கதிபதியோட ஒரு சம்பவம் நடக்குது. நூற்றுக்கதிபதியோட சம்பவம். இங்க ராஜாவின் மனுஷன் என்ன சொல்லி கூப்பிடுறான்? நீர் என்னோடு வர வேண்டும் ஆண்டவரே அப்படி சொல்லும் போது அதை அப்படியே வச்சுக்கலாம். இங்க நூற்றுக்கதிபதி சம்பவத்தில் நான் வந்து அவனை சுத்தமாக்குவேன். அதாவது நூற்றுக்கதிபதியோட வேலைக்காரன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அப்போ இயேசு என்ன சொல்றாரு? நான் உன் வீட்டுக்கு வந்து அவனை சுகமாக்குவேன் அப்படிங்கிறார். ஆனால் அவன் என்ன சொல்றான்? நீ என்னுடைய வீட்டுக்கு வர, நான் பாத்திரன் அல்ல. வீட்டுக்கு வரேன்னு சொல்றாரு. ஆனால் இவன் என்ன சொல்றான்? நான் பாத்திரன் அல்ல அப்படி சொல்றாரு. ஆனால் அங்கே அவன் வேண்டிக் கொள்றான். ஆனால் இயேசு என்ன சொல்றாரு? நல்ல ஒரு விசுவாசமான வார்த்தையை கொடுக்குறாரு. ஆனால் அவன் நம்பாமல் சொல்லும் போது நீ போ, அவன் பிழைத்திருப்பான்னு சொல்றதை நம்ம பார்க்கலாம். நல்லா தியானிக்கலாம். இது பொது மொழிபெயர்ப்பில் பார்க்கும் பொழுது தமிழில் என்ன போட்டிருக்கு, நம்மளுடைய வேதத்தில் என்ன போட்டிருக்குன்னா, அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவனை வேண்டிக் கொண்டான். ஆனால் ஆர்சி பொது மொழிபெயர்ப்பில் சாகும் தருவாயிலிருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு வேண்டிக் கொண்டான். சாகும் தருவாயிலிருந்த தம் மகனை நலமாக்க வரும்படி வேண்டினான். சரிங்களா? வீட்டிற்கு வரணும். எங்கேருந்து எங்கே வரணுமா? கானாவூர்லேருந்து கப்பர்நகூம் வரணும் அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். அப்போ பாருங்கள், இயேசு இது இடையில ஒரு வார்த்தை சொல்லுவார், நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு? நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அதற்கு அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம், நம்பி போனான். அதை குறித்து நம்ம தியானிக்கணும். நம்பி போனான். ராஜாவின் மனிதன் நம்பி போனான். ஏன்னா வார்த்தை மட்டும் போகுது.
இயேசு சொல்றாரு, உன் மகன் பிழைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டார். மகன் பிழைத்திருக்கிறார். ஏன்னா பாருங்க, இவன் 25 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கிறான். 25 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கிறான். ஒரு அவிசுவாசம் இல்லை பாருங்க. அவிசுவாசம் இல்லாத ஒரு சிந்தனை நமக்கு இருக்கும் என்றால், சரிங்களா, நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். சரிங்களா. இப்போ இவருடைய நம்பிக்கையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா லூக்கா 17:14 10 குஷ்டரோகியில் இயேசு பாருங்க எப்படி சுகமாக்குறாருன்னா, நீங்கள் போய் அவங்க குஷ்டரோகம் அவங்கள விட்டு போகவே இல்லை. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு, நீங்கள் போய் உங்களை ஆசாரிய இடத்துல காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது, எப்படி அந்த 10 குஷ்டரோகிகள் இயேசுவின் வார்த்தை மீது நம்பிக்கை வைத்து கடந்து போனார்களோ ஆசாரியன் காட்டும்படி, ஆசாரியன்ட்ட அவங்க பொய்யா போய் சொன்னாங்கன்னா மறுபடியும் அவங்க தண்டனைக்குள்ளாக தான் ஆகணும். கிடைக்கிற சோறும் கிடைக்காது. கிடைக்கிற குஷ்டரோகிகள் எப்படி சோறு போடுவாங்கன்னா, ஒரு மனிதன் குஷ்டரோகி ஆகிட்டான் அப்படின்னு சொன்னான்னா அவன் ஆசாரியன் பார்த்து அவனை வீட்டை விட்டு விலக்கி வச்சுருவாங்க. அவனுக்கு மனைவி பிள்ளைகள் இருந்தாங்கன்னா ஊர் ஓரத்தில் அவனை அனுப்பிச்சி விட்டுட்டு ஒரு பாறையிலே சோறு வச்சுட்டு வருவாங்க, அவன் காலையிலையும் மாலையிலும். அப்போ மனைவி முடிஞ்சா சோறு வைப்பா, முடியலைன்னா சோறு வைக்க மாட்டான். அப்போ பாருங்க, அந்த குஷ்டரோகி மனைவி பிள்ளைகளை தொடக்கூடாது, தூரத்தில் இருந்து வைக்கிற சாப்பாடை சாப்பிடணும். இப்போ இவங்க ஆசாரியன்ட்ட போய் அந்த குஷ்டரோகம் சுகம் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு அந்த சாப்பாடு கூட கிடைக்காது. அதே போல் வார்த்தையை நம்பி அந்த குஷ்டரோகிக்கு போனாங்க, போகையிலே அவர்கள் சுகமானாங்க. எப்படி அவங்க தண்ணீரை அந்த பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொண்டு போகும்போது தண்ணீர் திராட்சரசமாக மாறினதோ, எப்படி அந்த குஷ்டரோகிகள் ஆசாரியனிடம் தங்களை காண்பிக்க போகும் வழியிலே அவர்களுடைய சரீரம் சரியாக மாறினதோ, ஆரோக்கியம் அடைந்ததோ, அதே போல பாருங்க இந்த ராஜாவின் மனுஷன் வைத்தியர், அவ்வளோ வைத்தியர் பார்த்துருப்பான், அப்போ குணமாகலை. ஆனால் ஏசு சொல்கிறார், உன் மகன் பிழைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது வார்த்தையை நம்பி போகிறவனாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். எரேமியா 23:23 ஒரு அழகான வசனம் இருக்குது. 25 கிலோமீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் சமீபத்துக்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவா. எரேமியா அழகாக எழுதுகிறாரு. அவருடைய வல்லமை எப்படி எழுதுறாரு, வார்த்தையின் வல்லமை எப்படி எழுதுறாரு. தேவன் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்துக்கும் தேவன் அல்லவா. அதான் ரோமர் 9:33 அழகா பவுல் இப்படி சொல்லியிருப்பாரு. எப்படி சொல்லியிருப்பார்னா, தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா அப்படின்னு சொல்லியிருக்கிறத பார்க்கலாம். அப்போ வார்த்தையின் வீரியம் பல கிலோமீட்டர் தாண்டி பயணிக்கிறத பார்க்கலாம். வார்த்தையை குறித்து நம்ம தியானிக்கணும். இயேசு கானாவூர்லேருந்து சொல்லும் பொழுது கப்பர்நகூமில் அதிசயம் நடக்குது. இன்னும் நல்லா சொல்ல போனால், வார்த்தையை புரிஞ்சுக்கணும் சொல்ல போனால், அவர் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவா அப்படி சொல்லும் பொழுது, நாம் இங்கே இந்த சென்னை பட்டணத்திலிருந்து ஜெபிக்கும் பொழுது எந்த கண்டங்களில் வேணாலும் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ வார்த்தையின் வீரியம் மகா தீவிரமாய் செல்கிறது. வார்த்தையை குறித்து தியானிக்கணும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை தான் அவர். தேவனுடைய ஆதியிலே தேவனுடைய வார்த்தை இருந்தது அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா, அந்த வார்த்தை தான் இயேசு. சரிங்களா. சங்கீதம் 147:18 வார்த்தையை குறித்து அழகா போட்டிருக்கும். அவர் வார்த்தையை அனுப்பி காற்றையும் குளிரையும் உருக பண்ணுகிறார். வார்த்தையை அனுப்புகிறாராம். வார்த்தையை அனுப்பி காற்றையும் குளிரையும் உருக பண்ணுகிறார். இன்னும் நல்லா சொல்ல போனா சங்கீதம் 147:15 அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. பூமியிலே மகா தீவிரமாய் செல்கிறது. எங்கேருந்து எங்கே வேணாலும், எந்த கிழக்கிலிருந்து எந்த மேற்கு வேணாலும், எந்த வடக்கிலிருந்து எந்த தெற்குக்கு வேணாலும் அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சங்கீதம் 107:20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார். வசனத்தை அனுப்பி குணமாக்குற தேவன் நம்மளுடைய தேவன். அப்போ வசனமாக, வார்த்தையாக, வல்லமையாக வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. தேவனுடைய பண்புக்கு, தேவனுடைய அன்புக்கு, தேவனுடைய வல்லமைக்கு, தேவனுடைய மகிமைக்கு ஒரு வடிவம் தேவைப்பட்டது. அந்த வடிவமாக வந்தவர் இயேசு கிறிஸ்து. அந்த வடிவத்திலிருந்து உண்டாகுது, ஒரு வார்த்தை உண்டாகுது. அந்த வார்த்தை பயணிக்குது. கானாவூர்லேருந்து கப்பர்நகூம் பயணிக்குது. மரண அவஸ்தைக்கு ஏதுவாக மரணித்து கொண்டிருந்த அந்த ராஜாவின் மகனை வார்த்தை தொட்டு சுகமாக்கினது. வார்த்தையின் வீரியம் அவ்வளவு வல்லமையாக இருக்கிறத பார்க்கலாம். பாருங்க, அந்த ராஜா மனுஷன் என்ன நினைச்சிருந்தான், இயேசுவே கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சிருந்தான். இயேசுவே கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறத பார்க்கலாம். சரிங்களா. அவர் வார்த்தையானவர், வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறவர். விசுவாசித்தா போதும். மத்தேயு 9:28 இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? குருடரை பார்த்து கேட்கும்போது சொல்றாரு இல்லையா,
இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீங்க விசுவாசிக்கிறீர்களா? அப்ப இவன் ராஜாவின் மனுஷன் விசுவாசித்து வந்தவன், நம்பிக்கையோடு போறான். விசுவாசித்து வந்தவன் விசுவாசத்தோடு கப்பர்நகூமுக்கு போறான். பாருங்க, இயேசுவை எப்படியாவது எனக்குள்ள அந்தஸ்துல பதவியில் இயேசு எப்படியாவது வீட்டை கூட்டி வந்துடணும், இயேசுவை வீட்டுக்கு கூட்டி வந்துடணும்னு நினச்சி போகிறான். ஆனால் இயேசு வார்த்தை அனுப்பியிருக்கார். இயேசு ஒரு வார்த்தை சொல்லிட்டா, வாக்குத்தத்தம் சொல்லிட்டா அது நிறைவேறும். வார்த்தை அனுப்பி குணமாக்குற தேவன் நம்முடைய தேவன். அப்போ அவனுக்கு என்ன கிடைத்ததுன்னா, முதலாவது வார்த்தை கிடைத்தது. வெளிப்படுத்தல் 19:13 ஒரு அழகான வசனம் இயேசுவை குறித்து போட்டிருக்கும். என்ன வசனம்? வெளிப்படுத்தல் 19:13 அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. அவருடைய நாம வார்த்தை என்பது அப்படின்னு போடாம ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. சரிங்களா? அப்போ வார்த்தையை தேவன் அனுப்புறதை பார்க்கலாம். ஒவ்வொரு காரியத்திலும் கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியமானது. அப்போ ராஜாவின் மனிதன் தான் ராஜாவின் மனிதன் அப்படிங்கிற ஒரு கம்பீரம் இல்லாமல் தன்னை தாழ்த்தி இயேசுட்ட போகிறத பார்க்கலாம். சரிங்களா? மற்றவர்கள் நம்ம என்ன நினைப்பாங்க அப்படிலாம் நினைக்காம இயேசுட்ட தன்னை அர்ப்பணிக்கிறத பார்க்கலாம். நீ போகலாம், மனிதன் உன்னுடைய மகன் பிழைத்திருக்கிறான்னு சொன்ன உடனே நம்பி தன்னுடைய வீட்டுக்கு போகிறத பார்க்கலாம். எபிரேயர் 11:1 நல்ல வசனம் இருக்குது. என்ன வசனம்? விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. காணப்படாதவைகள் நிச்சயமாக இருக்கிறது. இவன் மகனே அவன் மரணத்துக்கு ஏதுவானதில் தான் பார்த்துட்டு வந்திருக்கிறான். ஆனால் விசுவாசத்தினாலே தன்னுடைய மகன் பிழைத்திருக்கிறான்னு இவன் நினச்சி மறுபடியும் பயணப்படுறான். மறுபடியும் 16 மணி நேர பயணத்துக்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிறான். வீட்டிற்கும் போகிறான். பாருங்க, அப்போ இடையிலே ஒருத்தன் வந்துட்டான். உன்னுடைய மகன் பிழைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது விசுவாசத்தில் ஒரு சந்தோஷம் வருது. பாருங்க, விசுவாசித்து நடக்கும் பொழுது அவ்வளோ பெரிய சந்தோஷம் வரும். அதாவது நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, நம்ம ஒரு ஜெபிக்கிறோம், நடக்கவே முடியாத காரியம், ஜெபிக்கிறோம், இந்த மனிதனுக்கு ஜீவனை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, இந்த சக்ஸஸ், இந்த ஆப்ரேஷன் 50-50 சொல்லுவாங்க, நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஜெபிப்போம், இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகணும், குழந்தை சுகப்பிரசவமாக பிறக்கணும், இப்படிலாம் ஜெபிப்போம். அப்போ நம்ம ஜெபிச்சு டாக்டர்களுடைய வார்த்தை பொய்யாகி இந்த பரம வைத்தியருடைய வார்த்தை மெய்யாகும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். பாருங்க, ஜெபத்தில் கேட்டவைகள் எவைகளோ அவைகளை பெற்றுக்கொள்ளும் போது உண்டாகும் சந்தோஷம் பெரிய சந்தோஷம். ஏன்னா நம்ம விசுவாசம் வச்சிருக்கிறோம், நம்பிக்கை வச்சிருக்கிறோம், அவர் மேலே அன்பு வச்சிருக்கிறோம். அப்போ அவன் அந்த 25 கிலோமீட்டர் 16 மணி நேரம் அவன் கடந்து போய் அந்த இன்னொரு மனிதன் சொல்றான், உன் மகன் பிழைத்திருக்கிறான், சுகமடைந்தான், ஆரோக்கியம் அடைந்தான் சொல்லும் பொழுது அவன் தன்னுடைய வார்த்தை, இன்னொரு வார்த்தை, ஒரு முக்கியமான வார்த்தை கேட்குறான். எந்த வேலையிலே என் மகன் பிழைச்சான் அப்படின்னு கரெக்டாக சொல்கிறாரு. நேற்று மதியானம் 1 மணி, 7ஆம் மணி வேலைன்னா 1 மணி, சரிங்களா? அந்த வேலையில் ஒரு மகன் சுகமானான். அப்போ அந்த 7ஆம் மணி வேலையில் தான் இயேசு அந்த ராஜாவின் மனிதனோடு பேசி கொண்டிருந்ததை அவன் உறுதிப்படுத்துகிறான். பாருங்க, இது பாருங்க, இப்போ இதில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்குது. என்னென்னா, அவன் மகன் சுகமாயிட்டான். இந்த ராஜாவின் மனிதன் இயேசுவை விசுவாசித்தான். அவங்க மட்டும் விசுவாசிக்கல. அந்த வசனம் இப்படியாக முடிகிறது 54. அவங்க வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டார்கள். வீட்டார் அனைவரோடும் கூட இயேசுவை விசுவாசித்தான். அழகா இருக்கு இல்லையா? இப்போ விசுவாசம் நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. குடும்பமாக ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போ விசுவாசிக்கிறோம். இப்போ நம்ம சொல்லலாம், அடுத்தவர்கள் பயங்கரமான ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது, நல்லா கவனிங்களேன், ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னு சொல்லும் பொழுது அநேகர் அட்வைஸ் கொடுக்க வருவாங்க. ஒரு நகைச்சுவையாக கூட சொல்லுவாங்க, அநேகருக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லுங்கள், காசே வாங்காமல் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் பணப்பிரச்சனைன்னு சொல்லுங்கள், யாரும் கிட்ட கூட வரமாட்டாங்க. மற்ற பிரச்சனைன்னு சொல்லும் போது அட்வைஸ் பண்ண நிறைய வருவாங்க. ஆனால் பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனைன்னு சொல்லும் போது யாரும் அட்வைஸ் பண்ண கூட வரமாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை பகுத்து ஆராயும் பொழுது எதுக்கு வருவாங்க, எதுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு தெரியணும். இப்போ இந்த மனுஷன் நம்புகிறத பார்க்கலாம். நம்ப முடியாத சூழ்நிலையிலும் நம்புறான். இயேசு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு போகிறத பார்க்கலாம். இன்கேஸ் அவருடைய மகன் மரித்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆனால் அதற்கு சந்தர்ப்பமே கொடுக்கல. இயேசுவின் வார்த்தை அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். இப்போ இதுக்கு விளங்குறாப்புல ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்க. பிரான்ஸ் தேசத்தை சேர்ந்தவர் சார்லஸ் பிளண்டின். அவர் 1859 ஒரு பெரிய சாதனை செய்கிறார். இவர் யார்? இந்த சார்லஸ் பிளண்டின் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, ஆகாயத்தில் கயிற்றை கட்டி ஒரு கம்பை நாட்டி, இந்த பக்கத்தில் ஒரு கம்பை நாட்டி, அந்த பக்கத்தில் ஒரு கம்பை நாட்டி, ஆளை குழி தோன்று புதைத்து அதில் நல்ல வலிமையான கயிறுகளை கட்டி அந்த கயிற்றின் மேல் நடக்கக்கூடியவர் தான் இந்த சார்லஸ் பிளண்டின். அவர் பிரான்ஸ் தேசத்தை சார்ந்தவர். அவர் எந்த கயிறில் வேணாலும், எவ்வளவு தூரம் வேணாலும்
எந்த இடத்துல வேணாலும், எவ்வளோ தூரம் வேணாலும், எவ்வளோ அடி உயரத்தில் இருக்கிற அந்த கயிறில் வேணாலும் அனாவசியமாக லாவகமாக நடப்பார். அப்போ அவருக்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் பெரிய சாதனை செய்யணும்னு நினைச்சாரு. அதனால் என்ன பண்ணார், நயக்ரா நீர்வீழ்ச்சி, அதோடைய உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1100 அடி, கிட்டத்தட்ட 1100 அடி, 340 மீட்டர், 340 மீட்டர். அவர் பாருங்க, அந்த நயக்ரா நீர்வீழ்ச்சியை இந்த நான் சொல்றேன் இல்லையா, இந்த சம்பவத்தை யாரெல்லாம் பிரசங்கிச்சாங்கன்னா, அமெரிக்காவின் ஜனாதிபதியே எடுத்து இந்த சம்பவத்தை எடுத்து தன்னுடைய பிரசங்கத்தில், பிரச்சார உரையிலே அவர் பேசியிருக்கிறார். சரி, இதை பார்க்கலாம். இப்போ நயக்ரா நீர்வீழ்ச்சியில் அவர் நடக்கிறாரு. ஒரு கயிறிலிருந்து, ஒரு முனையிலிருந்து கட்டி இன்னொரு முனைக்கு போகணும். 1100 அடி உயரம். அப்போ அழகாக நடக்கிறார், நடந்துட்டு போகிறார். அப்போ மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க. இது பழக்கமாயிட்டதுனால ஒவ்வொரு தடவையும் செய்யும் பொழுது மக்கள்கிட்ட கேட்பார், இதை என்னால் செய்ய முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த தூரத்துலேருந்து அந்த தூரம் வரைக்கும் நான் கயிறில் போயிட்டு வந்து நினைக்கிறீங்களான்னு சொல்லும்போது எல்லா மக்களும் நீங்கள் போயிடுவீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம் அப்படின்னு ஆர்ப்பரிக்கிறாங்க. நீங்கள் போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் ஒரு வார்த்தையை வைக்கிறார், ஒரு கொஸ்டின் கேட்குறார், யாரெல்லாம் நான் போயிடுவேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது, யாரெல்லாம் நான் இந்த கயிறை இவ்வளவு ஆடி ஆழத்து மேலே நடந்து போயிட்டு திரும்ப வந்துடுவேன் யாரெல்லாம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் தான் சொன்னோன்னு எல்லாரும் கையை தூக்குறாங்க. அப்போ நீங்களாம் சொல்கிறீங்களே, நான் என்ன விசுவாசிக்கிறீங்களே, நான் கீழே விழுந்துடாம அந்த கயிறில் போய் மறுமுனை போயிட்டு மறுபடியும் இக்கரைக்கு வந்துடுவேன்னு நீங்கள் விரும்புகிறீங்க இல்லையா, சொல்கிறீங்க இல்லையா, நம்புறீங்க இல்லையா? அப்போ சொல்கிறதுல யாராவது ஒருவர், நான் கயிற்றில் நடக்கும்போது என்னுடைய முதுகில் உட்காந்துக்கங்க, நான் உங்களை அந்த கரைக்கு தூக்கிட்டு போய் அப்படியே திரும்பி ரிட்டர்ன் கொண்டு வந்து இந்த கரையில் விடுறேன், யார் என்னோட வரீங்க? ஒரு ஆள் வரல. ஆர்ப்பரித்தாங்க இல்லையா, நீங்கள் செஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாதனை செய்பவர்கள் மட்டுமே, சாதனை செய்ய விரும்புபவர்கள் மட்டுமே சரிங்களா தங்களுடைய உயிரை பணயம் வைக்கிறார்கள். சாதனை செய்ய விரும்புகிறவர்கள் மட்டுமே களத்தில் இறங்கி விளையாட விரும்புகிறார்கள். சாதனை செய்ய விரும்பாதவர்கள் அவர்கள் பார்வையாளராகவே மட்டும் இருக்க விரும்புகிறார்கள். அந்த சார்லஸ் பிளண்டர் என்ன சொல்றாரு, நான் கடந்துருவேன்னு சொல்லும் பொழுது சரின்னு ஆர்ப்பரிச்சிங்க, நான் போயிட்டு திரும்பிடுவேன்னு சொல்லும் போது உங்களால் முடியும்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் உங்களில் யாராவது என்னோடு வாங்கன்னு சொல்லும் போது யாரும் வரமாட்டீங்க. அதான் உங்களுடைய விசுவாசம். அப்போ அடுத்தவர்களுக்கு ஒன்றுனா நம்ம அறிவுரை சொல்லலாம், அடுத்தவர்களுக்கு விதவிதமாக யோசனை சொல்லலாம். நமக்கு ஒன்றுனா நம்ம பயப்படுற நிலையில் நாம் இருக்கிறத பார்க்கலாம். ஆனாலும் ஒருத்தர் விசுவாசித்து அவரோடு வந்தார். யாருன்னா அவருடைய மேனேஜர், சார்லஸ் பிளண்டனுடைய மேனேஜர் அவரை விசுவாசித்து, ஏன்னா அவருக்கு தான் தெரியும், அவர் தான் பக்கத்தில் இருக்காரு. அப்போ சார்லஸ் பிளண்டன் பக்கத்தில் இருக்கிற ஒரு மேனேஜர், அதனால் நான் வரேன்னு சொல்லிட்டு அவரை பெரிய அடி பள்ளத்தில் அவர் அழகாக கூட்டிகிட்டு வரார். நீங்கள் ஃபோட்டோஸில் பார்க்கலாம். ஏன்னா அவருடைய திறமை சார்லஸ் பிளண்டனுடைய திறமை அவருடைய மேனேஜருக்கு தெரிஞ்சு. அதே போல இயேசுவினுடைய வல்லமை நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். பேதுரு சொல்றாரு, கர்த்தரை அறிகிற அறிவிலே வளருங்கள். என்னாலே ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, மத்தேயு 9:28, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? அதாவது என்னோடு நீங்கள் பயணப்பட விரும்புகிறீர்களா? அதைத்தான் சார்லஸ் பிளண்டன் கேட்கிறாரு. என்னோடு நீங்கள் பயணப்பட விரும்புகிறீர்களா? இல்லை அப்படின்னு சொல்றதை பார்க்கலாம். அது நம்ம தூரத்திலிருந்து எதை வேணாலும் பார்க்கலாம். சாதனை செய்பவர்கள், களத்தில் இறங்கி பயணிப்பவர்கள், வேடிக்கை பார்ப்பவர்கள் வேடிக்கையாளர்களாக மட்டுமே, பார்வையாளர்களாக மட்டுமே இருந்துவிட்டு போவார்கள். அதனால நாம பார்வையாளர்களாக இருக்கக்கூடாது, களத்தில் இறங்கி பணிபுரியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இயேசுக்கு வல்லமை உண்டென்று, இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று, இயேசுவே மேசியாவென்று, இயேசுவே தேவகுமாரன், நம்முடைய பாவத்தை மன்னிக்க அவருக்கு மட்டுமே வல்லமை உண்டென்று, அதிகாரம் உண்டென்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்ப ராஜா மனிதன் தன்னுடைய மகனை எப்படி குணமாக்கி கொண்டான்? வார்த்தையை நம்பினதுனால அவன் மகன் குணமானா, குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது. அடுத்து நாசரேத்தில் இயேசு புறக்கணிக்கப்படுதல். அவர் அங்கதான் நாசரேத்தில் தான் வளர்ந்தாரு. சரிங்களா, நாசரேத்தில் தான் வளர்ந்தாரு. சரிங்களா, அங்கே இயேசு புறக்கணிக்கப்படுகிறத பார்க்கலாம். ஏன்னா நாசரேத்தில் தான் அவர் சொல்றாரு, ஒரு வார்த்தை சொல்றாரு,
தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான். இவருடைய பேர் ரெக்க கட்டி பறக்குது எல்லா இடத்துலையும். அற்புதர், அடையாளம் அநேக பண்ணுறாரு, பிரசங்கம் அருமையாக பண்ணுறாரு. வேதபாரகரை போல பரிசேயரை போல உபதேசிக்காமல் பாருங்க, அதிகாரம் உள்ளவராக அவர் உபதேசிக்கிறாரு. இவருடைய பேர் நாமம் எங்கும் கீர்த்தியாய் புகழ்ந்து பரவுகிறது. லூக்கா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16லேருந்து 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 16ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, அதில் 15 பார்த்தீங்கன்னா, லூக்கா 4:15 அவர்களுடைய அதாவது அவர்களுடைய ஜெபாலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாரும் புகழப்பட்டார். சரிங்களா? சரி, புகழப்பட்டார். அதுக்கடுத்து 16ஆம் வசனம், தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே அவர் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். நாசரேத்துக்கு வராரு, அது ஒரு ஓய்வு நாள். சரிங்களா? தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து உள்ளே சென்று வாசிக்க எழுந்து நின்றார். சரிங்களா? நம்ம இதை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த விஷயம் இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த வேதத்தை திறப்பதும் வேதத்தை வாசிப்பதும், அதாவது புத்தக சுருளை திறப்பதும் புத்தக சுருளை வாசிப்பதும் யார் முக்கியமாக செய்வாங்கன்னா லேவியர்கள் செய்வாங்க, ஆசாரியர்கள் செய்வாங்க. யூதர்களுக்கு இயேசு மேலே பயங்கர கோபம்னா, இவர் முதலாவது லேவியன் கிடையாது, ஆசாரியன் கிடையாது. லேவியர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஆசாரியன் கிடையாது. ஆனால் இவர் யூதர், தச்சனின் மகன். சரிங்களா? அதனால பாருங்க, இவர் அற்புதம். இவர் இதே சமயத்தில் ஒரு லேவியனாக இருந்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு இடம் வந்திருக்கிறார். அதை நல்லா கவனிக்கணும். ஒரு லேவியனாக பிரித்தெடுக்கப்பட்ட ஆசாரியனாக இருந்தா அவங்க விட்டுருவாங்க, நம்மளுடைய கோத்திரம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனா இவர் வந்த கோத்திரம் தாவீதோட கோத்திரம். சரிங்களா? தாவீதின் கோத்திரத்துல, அதாவது யூதா கோத்திரத்திலே அவர் வந்திருக்கிறார். இது முதலாவது அவர்களுக்கு இயேசு மீதாவது கோபம். ஒரு லேவியன் அல்லாதவன் வேதத்தை வாசிக்கிறானே, வேதத்தை எடுத்து பிரசித்தப்படுத்துறானே, வேதத்தை அநேகருக்கு சொல்லும்படியாக வாசிக்கிறானே, இது முதலாவது கோபம். இதை மறந்துடாதீங்க, எழுதி வச்சுக்கோங்க. யூதர்களுக்கு இயேசுவின் மேல கோபம் வர்றதுக்கு முதலாவது காரணம் அவர் லேவியன் கிடையாது, அவர் யூதனா இருக்கிறபடினாலே அவரை வெறுத்தார்கள். எவ்வளவு பெரிய யூதா கோத்திரத்து ராஜா கூட ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே போக முடியாது, தேவாலயத்துக்குள்ளே மகாபரிசுத்தத்துக்குள்ளே போக முடியாது. ஆனால் இவர் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்து அவர் வாசிக்க எழுந்து நின்றார். என்ன புஸ்தகம் கையில் கொடுக்கப்பட்டது? ஏசியா புஸ்தகம் 61:1-3 அவருடைய கரத்திலே கொடுக்கப்பட்டது. ஏசியா புஸ்தகம் 1-இருந்து 61ஆம் அதிகாரம் 1-3 ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் அவரிடத்திலே கொடுக்கப்பட்டது. அவர் புத்தகத்தை விரித்த போது இயேசு என்ன படிக்கிறார்னா, புத்தக சுருளை உருட்டி எடுக்கிறார். கரெக்டாக 61ஆம் அதிகாரத்துக்கு அவர் வராரு. பாருங்க, அவர் அழகா சொல்றாரு. முக்கியமான வசனத்தை அவர் எடுக்கிறத பார்க்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்தலை கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டையும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் சொல்லவும் சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கினாவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். இப்படிலாம் வாசிட்டு சரிங்களா? அங்கே கடைசியா என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, லூக்கா 4:20 வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிரைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் இருந்தது. இப்போதான் ஒரு முக்கியமான வார்த்தையை அவர் சொல்றதை பார்க்கலாம். 21வது வசனம், அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்ட இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. என்னது நிறைவேறிற்று? தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சரிங்களா? எல்லா பிரச்சனைகளுக்கும் அடியே தேவன் மூலமாக, அதாவது இயேசு கிறிஸ்து மூலமாக தீர்வு வந்துவிட்டது என்று இயேசு கிறிஸ்து அங்கே உபதேசித்து சொன்னதை பார்க்கலாம். சரிங்களா? இதை அவங்க நம்ப மறுக்கிறாங்க. இதே அவங்க தேவதூசணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை பார்க்கலாம். தேவதூசணம் அப்படின்னு சொல்லி சொல்றதை பார்க்கலாம். இவர் நாசரேத்துக்கு வரும்பொழுது அவரை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா
மற்ற கப்பர்நகூமில் செய்தது மாதிரி நாசரேத்திலையும் அற்புதம் செய்வார்னு எதிர்பார்க்கும் பொழுது அவர் பிரசங்கிக்க தொடங்குறாரு. அங்கே அற்புதம் அதிசயம் அங்கே நிகழலை. ஏன்னா அவங்களுடைய அவிசுவாசத்தின் காரணமாக அங்கே நிகழவில்லை. எங்கே அற்புதம் அடையாளங்கள் நிகழணுமோ தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஏன்னா அங்கே சாரிபாத் விதவையினுடைய வீட்டில் தான் எலிசா போஷிக்கப்படணும். அநேக குஷ்டரோகிகள் இருந்தாலும் நாகமான் மட்டும்தான் விடுதலையாக்கப்பட்டிருக்கணும் தேவனுடைய அனாதி திட்டத்தில் இருக்குது. அதே போல இவங்க என்ன நினைக்கிறாங்க, நாசரேத்தில் இவன் தச்சனுடைய மகன் அல்லவா, யோசேப்பினுடைய குமாரன் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவரே அதிசயம் அற்புதங்கள் செய்ய விடாம அவங்களுடைய அவிசுவாசம் தடுக்கிறத பார்க்கலாம். அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, லூக்கா 4:24, ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ பார்க்கும்போது தேவதூசனம் சொல்கிறான்னு சொல்லிட்டு இயேசுவை மலை உச்சியிலிருந்து தள்ளிவிட பார்த்தாங்க கொண்டு போய். அப்போ அவர் அங்கே இருந்து கடந்து போய்விட்டார். சரிங்களா, இதில் பயந்து போய்விட்டார் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அவருடைய மரணம் எங்கே நிகழணும்னா அவருடைய மரணம் பாருங்க ஒரு விபத்தாக இருக்கக்கூடாது. அவருடைய மரணம் எப்படி இருக்கணும்னா சிலுவையில் இருக்கணும். அவருடைய மரணம் ரத்தம் சிந்தப்பட்டு எல்லார் கண்களுக்கு முன்பாக ரத்தம் சிந்தப்பட்டு மறிக்கணும் அப்படின்லாம் இருக்கும் பொழுது அதனால அவர் எந்த இடத்தை விட்டு கடந்து போய்விட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இப்போ இதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள மனுஷனை சுகமாக்குறத பார்க்கலாம். கப்பர்நகூம் திரும்ப வர்றார். நாசரேத்திலிருந்து மறுபடியும் அவருடைய ஊழியத்தின் பிரதான இடமாகிய கப்பர்நகூமுக்கு அவர் வர்றதை பார்க்கலாம். அங்கே நாசரேத்தில் போனதும் ஒரு ஓய்வு நாள், இங்கே கப்பர்நகூம்லையும் ஒரு ஓய்வு நாள். சரிங்களா, கப்பர்நகூமில் ஜெப ஆலயத்துக்குள்ளே போகிறாரு, ஓய்வு நாள். அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் போதித்ததினால் ஜனங்கள் போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். பாருங்க, அந்த ஆசாரியர்கள் எப்படி போதிப்பாங்கன்னா அவங்க புத்தக சுருளை அழகா நீட்டி அதை எழுத்த படித்து அப்படி மெதுவாக நிறுத்தி நிதானமாக, ஏன்னா படித்து போதிப்பாங்க. படித்து அங்கே யாரும் தேறின வேதபாரகன் போல ஒரு எஸ்ராவை போல உத்தம வேதபாரனாய் எஸ்ராவை போல தேறினவர்கள் யாரும் இல்லை. அந்த காலகட்டத்தில் வேதத்தின் மகத்துவத்தை தெரிந்தவர்கள் அநேகர் இல்லை. அந்த சாமுவேல் காலத்தில் இருந்த போல இருண்ட காலமாக தான் இருந்துச்சு, பிரதிட்சமான தரிசனம் இல்லை. அதனால அவங்க வேதபாரகர் பரிசேயர்லாம் எப்படி போதிப்பாங்க, மெதுவாக இதை படித்து இப்படி மெதுவா. ஆனால் இவருக்கு வார்த்தையானவரே இவர் தானே, வார்த்தை சரளமாக கடகடன்னு வருது. அதனால பாருங்க எல்லாம் இவருடைய போதத்தை குறித்து ஆச்சரியப்படுறாங்க. வார்த்தை வசனங்கள் விழுகுது, அது ஆரோக்கியமாக தான் இருக்குது, அநேகரை குணமாக்குது, அநேகரை விடுதலை செய்யுது. அது அப்ப அவர் குறித்து ஆச்சரியப்படுறாங்க. அப்ப இந்த மார்க்கு புத்தகத்தில் பார்க்கலாம். இந்த சம்பவம் எங்க பார்க்கிறோம்னா ஜெப ஆலயத்தில் அசுத்த ஆவியுள்ள சுகமாக்குறதல், மார்க்கு புத்தகம் 1வது அதிகாரம் 21லிருந்து 26 வரைக்கும். 21லிருந்து 26 வரைக்கும். அப்ப அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். நல்ல காலம், ஒரு மனுஷன் இருந்தான் தான் போட்டிருக்குது. அது வரைக்கும் சந்தோஷப்படலாம். ஜெப ஆலயத்தில் அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் என்ன சொல்றான் பாருங்க, ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அந்த அசுத்தாவி என்ன சத்தமிட்டு சொல்லுது, உம்மை இன்னார் என்று அறிவேன். பவுல் சொல்றார் இல்லையா, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அப்படி நாம எப்படி பேசணும், என்ன நாம் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நாம் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்து அறிக்கையிடணும். ஆனால் அசுத்தாவி கூட எப்படி அறிக்கையிடுகிறது, உம்மை இன்னார் என்று அறிவேன். என்ன சொல்லுது, இன்னார் என்று அறிவேன் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது, நீர் தேவனுடைய பரிசுத்தர். அந்த அசுத்த ஆவி பிடித்த மனிதன் இயேசுவை குறித்து என்ன சாட்சி கொடுக்குறான், நீர் தேவனுடைய பரிசுத்தர். நிக்கோதேமு என்ன சாட்சி கொடுக்குறான் இயேசு கிறிஸ்துவை குறித்து, நீர் தேவனிடத்தில் வந்த போதகர். பேதுரு என்ன சாட்சி கொடுக்குறான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். பேதுரு நீர் தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுக்கிறத பார்க்கலாம். நிக்கோதேமு நீ தேவனிடத்தில் வந்த போதகர்னு அறிக்கை கொடுக்கிறத பார்க்கலாம். இங்கே இந்த அசுத்த ஆவி உள்ள மனிதன் என்ன சாட்சி கொடுக்குறான் அப்படின்னா, நீ தேவனுடைய பரிசுத்தர். அப்ப எல்லாத்துலயும் தேவன் உள்ள வர்றதை பார்க்கலாம். தேவன் அப்ப மனுஷனுக்கும் தெரியுது, போதகனுக்கும் தெரியுது, அசுத்த ஆவிக்கும் தெரியுது யார் இயேசு அப்படி சொல்லிட்டு, யார் இயேசு. அப்ப பாத்தீங்கன்னா இயேசு அந்த இடத்துல ஏன் அதட்டுறார் அப்படின்னா அது முக்கியமான ஒரு குறிப்பு இருக்குது. நீ தேவனிடத்தில் வந்த
பரிசுத்தர், நீ தேவனிடத்தில் வந்த பரிசுத்தர். இப்போ அவர் மகிமைப்படக்கூடாது, எல்லா இடத்துலையும் மகிமைப்படக்கூடாது. சரிங்களா? அவர் செய்ய வேண்டிய காலங்கள் 3.5 வருட காலங்கள் இருக்குது. இப்போதான் அவர் ஊழியத்தை தொடங்கியிருக்காரு. அதனால் அவர் அதட்டுறார். என்ன அதட்டுறாரு? அந்த மனுஷனை நோக்கி எப்படி சொல்றாருன்னா, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதட்டினார். இயேசு அதட்டுறதை பார்க்கலாம். உடனே அந்த அசுத்தாவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. எப்படி? போகும்போது சும்மா போல, அவனை அலைக்கழித்து முன்னும் பின்னும் நெருக்கி கீழே விழத்தள்ளி அலைக்கழித்து அவனை விட்டு போய்விட்டது. அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேய தேசம் எங்கும் பிரசித்தி ஆயிற்று. இதில் நம்ம இயேசு அதட்டுறதை குறித்து நம்ம பார்க்கலாம். மார்க் புஸ்தகம், மத்தேயு புஸ்தகத்தில் மத்தேயு 8:26 மார்க் 4:39 பார்த்தீங்கன்னா, இயேசு காற்றையும் கொந்தளிக்கிற கடலையும் அதட்டினாராம். அதட்டினார்னு பார்க்குறோம். அப்போ இயற்கை அதட்டுறாரு. இயற்கை மேலே வல்லமை கொள்ள பிரயாசப்படுகிறே, ஆசைப்படுகிறே அந்த பிசாசை அதட்டுறதை பார்க்கலாம். அந்த அசுத்தாவியை நம்ம அதட்டி வைக்கணும். அசுத்தாவியை அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பவுல் அப்போஸ்தலர் 16:17 பிலிப்பு பட்டணத்தில் அவங்க வல்லமையாக ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு குறி சொல்லக்கூடிய ஆவி உள்ள பெண் என்னந்து இந்த பவுலை பார்த்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இவங்க பவுலையும் அவனோட வரவனையும் பார்த்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த அசுத்தாவி உள்ள பெண், இவர்கள் தேவனுடைய உன்னதமான ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாள்தோறும் சொல்லி கொண்டு வர்றத பார்க்கலாம். ஒரு பிசாசு அங்கே இயேசுவை அறிக்கையிடுகிறத பார்க்கலாம். அதே போல அந்த பிசாசு இயேசுவின் ஊழியக்காரனான பவுலை அறிக்கை எடுக்கிறத பார்க்கலாம். இயேசுவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன், உங்களை அறியலைன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேவா புத்திரர்களை நிர்வாணமாக்கிட்டு ஓடுது பார்த்தீங்களா? அப்போ பாருங்க, அந்த தேவனுடைய ஊழியக்காரர்களே அந்த இயேசுவுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று பிசாசுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் நம்மளை தொடாதீங்க. சரிங்களா? இன்னும் வல்லமையாக சொல்ல போனால், நாம் தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கும் பொழுது ஊழியம் செய்யணும் தேவனுக்கு. அதாவது ஊழியர்னா அங்கே ஃபுல் பீட்லேருந்து பேசுகிற அப்படி கிடையாது. தேவனுடைய வார்த்தையை யார் சாட்சியாக மற்றவர்களுக்கு அறிவிக்கிறார்களோ அவரெல்லாம் தேவனுடைய ஊழியக்காரர்கள். அப்போ நாம் தேவனுக்காக ஊழியம் செய்யும் பொழுது பிசாசு நம்மை நெருங்க பயப்படும். அப்போ பாருங்க, அந்த அசுத்த ஆவி உள்ள பெண்ணை இயேசு அந்த பவுல் எப்படி அதட்டுறாருன்னா, பவுல் சினம் கொண்டு, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போனது. அப்போ பிசாசுக்கு யார் விசுவாசி, யார் தேவனுடைய ஊழியக்காரன், யார் அந்த தேவனிடத்திலே வந்த இயேசு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அப்போ அந்த ஜெபாலயத்தில் இயேசு அசுத்த ஆவி உள்ளவனை சுகமாக்கினதுனால, சரிங்களா, அவருடைய கீர்த்தி பரம்பரதை பார்க்கலாம். அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேய தேசமெல்லாம் பரம்பிற்று அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் குஷ்டரோகிகளை குணமாக்குதல். இது 3 புஸ்தகத்திலே எழுதியிருக்கும். மத்தேயு மார்க்கு லூக்காலே எழுதியிருக்கும். இது யோவான்ல கிடையாது. மத்தேயு 8:3, மார்க்கு 1ஆம் அதிகாரம் 40 45, லூக்கா 5ஆம் அதிகாரம் 12 14. இந்த சம்பவத்தை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். சரிங்களா? இந்த குஷ்டரோகி அப்படி சொல்ல போத பழைய ஏற்பாட்டில் நிறைய இந்த குஷ்டரோகத்துக்குன்னே ஒரு அதிகாரம் தனியாக போட்டிருக்கு பாருங்க. லேவிய ராமத்தில் குஷ்டரோகம் எப்படி வந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்க மனிதருக்கு மத்தியில் வரக்கூடாது, பட்டணத்துக்கு வெளியே கிராமத்துக்கு வெளியே தான் இருக்கணும், அவருடைய சாப்பாட்டு முறைமைகள், அதனுடைய சுத்தபத்தங்கள், உடைகள் எல்லாம் அதில் போட்டிருக்கும். சரிங்களா? இவங்களை தொடக்கூட கூடாது, அவங்க உள்ளுக்குள்ள வரும்போது தீட்டுன்னு சொல்லிட்டு வரணும், அவங்களுக்கு தனியாக உடை இருக்கும். சரிங்களா? அவன் உயிரோடு தான் இருக்கிறான், ஆனால் செத்தவன். உயிரோடு இருந்து செத்தவன் யாருன்னா குஷ்டரோகி. பழைய ஏற்பாட்டில் யாரெல்லாம் குஷ்டரோகியாக இருந்தாங்க, யாரெல்லாம் குஷ்டரோகத்துலேருந்து விடுபட்டாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். மிரியம் குஷ்டரோகமாக இருந்தாங்க. 7 நாள் அவங்க மோசையினால் மன்னிப்பை பெற்று மறுபடியும் பாளையத்துக்குள்ள வந்துட்டாங்க. மோசே ஒரு சில நிமிடங்கள் மட்டும் அவன் கைகள் குஷ்டரோகமானது, மறுபடியும் அதை திரும்ப பெற்றுக்கொண்டான். சரியா? அடுத்து பார்க்கலாம், இந்த உசியா ராஜா நெத்தியிலே குஷ்டரோகம் கொண்டு அவன் மறிக்கிறதே பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாம், இந்த எலிசாட்ட வந்த சீரிய படைத்தளபதி நாகமான், அவன் குஷ்டரோகியாக இருந்தான், மகா பராக்கிரமசாலி, ஆனாலும் குஷ்டரோகி.
எலிசா சொன்னது மூலியமா யோர்தான்ல 7 தடவை முங்கிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்றான், எங்க தேசத்தில் உள்ள ஆப்னாவும் பர்பாரும் இதை விட பெருசல்லவா அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு அந்த யோர்தான்ல மூழ்கி 7 தடவை எழுந்திருக்கும் பொழுது அவனுடைய சரீரம் குழந்தையை போல இருந்தது நம்ம படிக்கிறோம். அப்போ ஒரு சிலருக்கு தேவன் குஷ்டரோகத்தை அனுமதிக்கிறாரு, ஒரு சிலருக்கு குஷ்டரோகத்தை இருந்து விடுபட கிருபை பாராட்டுறாரு, கிருபை பாராட்டுறாரு. அந்த நாகமோனுடைய குஷ்டரோகம் நீங்கி போன குஷ்டரோகம் கேயாசிக்கு வந்ததை பார்க்கலாம். சரி, இப்போ இந்த குஷ்டரோகி சுகமடைகிறதே நம்ம பார்க்க போகிறோம். இயேசு மலைப்பிரசங்கத்தை முடிச்சுட்டு இறங்கி வரும்பொழுது, மலைப்பிரசங்கத்தை விட்டு இறங்கி வரும்போது இந்த சம்பவம் நிகழ்கிறதாக குறிப்பிட்டுள்ளாங்க. அப்போ அந்த குஷ்டரோகி மத்தேயுல என்ன சொல்கிறான், இறங்கி வரும்பொழுது இந்த குணப்படுத்த முடியாத குஷ்டரோகி அந்த குஷ்டரோகத்துக்கு மருந்தில்லே தெரியும், மருந்தே கிடையாது. அப்போ ஆனால் அந்த குஷ்டரோகிக்குள்ள விசுவாசத்தை பாருங்க, இயேசு குணப்படுத்த முடியும். குஷ்டரோகியை யாரும் குணப்படுத்த முடியாது. ஆனால் அந்த குஷ்டரோகி என்ன நினைக்கிறான், இயேசு குணப்படுத்த முடியும். ஏன்னா அவருடைய அந்த கீர்த்தி, வல்லமை, பேச்சு, செயல் எல்லாம் பரம்பி இருக்குது. எல்லாம் வசனம் எப்படி பரம்புதோ அதே போல இயேசுவானவர் பரம்பி ஸ்தாபித்திருக்கிறார் அந்த இடமெல்லாம். அப்போ அந்த குஷ்டரோகிக்கு தெரிஞ்சதுனால அவன் பாருங்க தைரியமாக, குஷ்டரோகி ஒரு ஆளை பார்த்தாலே பயந்து போகணும், ஆனால் கூட்டத்துக்குள்ள வர்றான் பாருங்க, அது பெரிய ஆச்சரியமான விஷயம். ஏன் நம்பி கூட்டத்துக்குள்ளே வர்றதை பார்க்கலாம். அப்போ அந்த குஷ்டரோகி இயேசு என்ன சொல்கிறான், ஆண்டவரே, எப்படி வார்த்தை வருது பாருங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் முடியும், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் முடியும். அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு மத்தேயு புத்தகத்தில், எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமாகு, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறாருன்னா, நீ உன்னை போய் ஆசாரியன்கிட்ட காம்பி. ஏன்னா ஆசாரியன்கிட்ட காண்பிச்சா தான் அவன் மனிதர்களுடன் புழங்க முடியும், மனிதர்களுடைய பழக முடியும், மனிதர்களோட சேர முடியும், தன்னுடைய குடும்பத்தோட மறுபடியுமாக தன்னுடைய குடும்பத்தோடு போய் சேர முடியும். அதனால ஆசாரியன்கிட்ட காண்பி, ஆனாலும் இதை ஒருத்தனுக்கு சொல்லாத அப்படின்னு சொல்றதை பார்க்கலாம். அவனோ பாருங்க எல்லாத்துக்கும் போய் சொல்றதை பார்க்கலாம். அவன் மத்தேயுல உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாகும் சொல்லும் போது எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமாகு அப்படின்னு மத்தேயுல போட்டிருக்கும். மார்க்கில் 1ஆம் அதிகாரம் 40 - 45 வரைக்கும் படிச்சிங்கன்னா, அவனுக்கு முன்பாக, இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் முடியும். அப்போ முழங்கால் படியிடும் பொழுது முடியாததெல்லாம் முடியும். எது அறிவினால முடியலையோ, மூளையினால முடியலையோ, முழங்கால் படியிடும் பொழுது அது முடிகிற விஷயமாக இந்த குஷ்டரோகி கண்டான், இயேசுவை கண்டான். இயேசு அங்கே மத்தேயுடைய மார்க் அழகா எழுதிப்பாரு, இயேசு மனதுருக்கத்தின் ஆண்டவர் கையை நீட்டி அவனை தொட்டார். குஷ்டரோகி யாரும் தொடக்கூடாது, ஆனால் இயேசு பாருங்க அவனை தொட்டார். அன்பின் ஆண்டவர் இயேசு அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார். அழகா இருக்கு பார்த்தீங்களா, மனதுருக்கத்தின் தேவன், சகல விதமான ஆறுதலின் தேவன் நம்முடைய தேவன். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறேன் அப்படின்னு ஏசாயா புத்தகத்தில் படிக்கிறோம் இல்லையா, அதே போல் ஆறுதல் செய்கிறவர் பாருங்க அவனுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கறத பார்க்கலாம். அவனை தொட்டு பெரிய விஷயம். அவன் பாருங்க இந்த சந்ததி எங்கும் விளங்கும்படி பிரசித்தம் பண்ணான். இப்போ மத்தேயுல பார்த்தோம், மார்க்கில் பார்த்தோம், இப்போ லூக்காவில் படிக்கும்போது ஒரு ஸ்பெஷல் இருக்கும். என்னன்னா மத்தேயு மார்க்கு சரிங்களா, மத்தேயு ஒரு டாக்ஸ் கலெக்டர், அவருக்கு தெரிஞ்சது எழுதுறாரு சரிங்களா. மார்க்கு இயேசுவை நன்றாக அறிந்தவர், அவருக்கு தெரிஞ்சது எழுதுறாரு. ஆனால் அந்த லூக்கா யாருன்னா டாக்டர். இப்போ நம்ம படிக்க போகிற சம்பவம் என்னென்னா, ஒரு பேஷண்ட் குஷ்டரோகி. அப்போ இந்த டாக்டருக்கு தான் இந்த குஷ்டரோகத்தை பற்றி நல்லா தெரியும். அவர் ஒரு அருமையான வார்த்தை போட்டிருப்பார். என்ன வார்த்தை போட்டிருப்பார்னா, அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில், லூக்கா 5ஆம் அதிகாரம் 12 - 14, அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில், ஒரு அண்டர்லைன் போட்டுக்கலாம், குஷ்டரோகம் நிறைந்த மனிதன். இது ஆங்கில மொழிபெயர்ப்பில் கமெண்ட்ரியில் என்ன போட்டிருக்கோம்னா, குஷ்டரோகங்களால் மூடப்பட்ட மனிதன். இங்கே டாக்டர் லூக்கா, வைத்தியர் லூக்கா என்ன எழுதுறாரு, குஷ்டரோகம் நிறைந்த மனிதன். மத்தேயு சொன்னதை விட, மார்க்கு சொன்னதை விட இந்த டாக்டர் லூக்கா, வைத்தியனாகிய லூக்கா, நோயின் தன்மைகளை அறிந்த லூக்கா, நோயின் வீரியத்தை உணர்ந்த லூக்கா எப்படி எழுதுறாருன்னா, குஷ்டரோகம் நிறைந்த மனுஷன் இயேசுவை கண்டு முகம் குப்புற விழுந்து. அங்கே மார்க் எப்படி எழுதுறாரு, முழங்கால் படியிட்டு எழுதுறாரு.
அங்கே முழங்கால் படிட்டுன்னு எழுதியிருக்காது. அங்கே மத்தேயுல, மார்க்கில் முழங்கால் படிட்டுன்னு போட்டிருக்கும். லூக்கால எப்படி எழுதுறாருன்னா முகம் குப்புற விழுந்து. அப்போ நம்ம கம்பேர் பண்ணி படிக்கும் பொழுது, வார்த்தைகளை வசனத்தை கம்பேர் பண்ணி படிக்கும்போது எப்படி எழுதியிருக்காங்க அப்படிலாம் நமக்கு புரியும். முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் என்ன சொல்றாரு? எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக. அந்த 3 பேரும் அதை மாறாமல் அழகாக எழுதி வச்சிருக்காங்க. சித்தமுண்டு சுத்தமாக, சித்தமுண்டு சுத்தமாக, சித்தமுண்டு சுத்தமாக. அப்போ வசனம் நமக்கு புலப்படுது. இயேசு சொன்ன வார்த்தை இதுதான். என்ன சொல்றாரு? சித்தமுண்டு சுத்தமாக. இந்த நேரத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, உங்களுக்கு ஏதாவது ஒரு நோயின் வீரியம் அதிகமாக இருக்கும் பொழுது, ஆண்டவர் என் மேலே சித்தமாக இருக்கிறாரா இந்த நோயை குணமாக்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், இயேசுவுக்கு சித்தமுண்டு, நீங்கள் சுத்தமானீர்கள். ஆமேன். இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் சுத்தமானீர்கள். ஆமேன். ஏன்னா இயேசு கல்வாரியிலே தன்னுடைய இரத்தத்தையும் சகல விதத்தையும் தன்னுடைய மகிமை எல்லாம் நமக்காக கொடுத்து தீர்த்தார். சாபத்தின் அந்த விளைவான முள்முடியை, சாபத்தை தன் தலையிலே எடுத்துக்கொண்டார். அவர் தரித்திரமாகி நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். அவர் நோய்களை, ரோகங்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தார். அவர் தழும்புகளால் குணமானீர்கள். அதனால் வார்த்தையின் விசுவாசத்தை நாம் பிடித்து கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். வார்த்தையின் விசுவாசத்தை பிடித்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இந்த குஷ்டரோகியோட மனப்பான்மை என்ன? இயேசுவாலே என்னை குணமாக்க முடியும். அதே போல் உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. அதே போல் அவனோட விசுவாசம் அவனை ரட்சித்தது. இது வரைக்கும் ஒரு சில சம்பவங்களை நம்ம பார்த்தோம். அடுத்த வாரம் அநேக விஷயங்களே நம்ம பார்க்கலாம். அநேக பேதுரு மாமி சுகமாகின, அதில் எந்த சூழ்நிலை அவங்க சுகமானாங்க, ஏன் அவங்களுக்கு சுகம் கிடைச்சது, திமிர்வாத காரணம் நம்ம குறித்து நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். திமிர்வாதக்காரன் எப்படி சுகமானா அதை குறித்து அநேக விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். இன்றைய தின வேத பாடம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி. வேதத்தின் ரகசியங்களை நாங்கள் பார்க்கும்போது எங்கள் கண்களை திறந்திருந்தீரே. ஆண்டவரை வந்த ஒவ்வொருவரையும் நான் குடும்பமாக ஆசீர்வதிக்கிறோம். வாழ்ந்திருக்கட்டும், செழித்திருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு இன்றைய தினம் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.